படைத்தலைவன் படத்திற்கு தொடர்ந்து பல சிக்கல்கள். மே 23 ரிலீஸ் தேதி அறிவித்தும் திடீர் என்று வெளியே வராத காரணம் என்ன? திடுக்கிடும் தகவல்கள். அன்பு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் அமைந்த படம்தான் படைத்தலைவன். இந்த படத்தில் இசை இளையராஜா கொடுத்திருக்கிறார். இந்த படம் ஒடிசா மாநிலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. இந்த படம் எடுத்து முடிந்தும் பல ஆண்டுகளாக வெளியே வர முடியாமல் பல சிக்கல்களை சந்தித்தது. இந்த நிலையில் விஜயகாந்த் பிறந்தநாள் அன்று ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்து விஜயகாந்த் மறைவுக்கு பின் நீண்ட மாதம் தள்ளி போனது. அடுத்து படைத்தலைவன் ட்ரெய்லரை சில மாதங்களுக்கு முன் வெளியிட்டனர். அதில் விஜயகாந்த் ஏஐ தோற்றத்தில் அவரோட கண் பார்வையை ரசிகர்களை கவனம் ஈர்த்தது. இதில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் போலவே இருப்பதனால் அவருக்கு பொன்மான செல்வன் படத்தில் உள்ள பொட்டு வச்ச தங்கக்குடம் ஊருக்கு நீ மகடம் என்ற பாடல் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் உடல் சிலிர்க்கும் அளவிற்கு லைக் மற்றும் ஷேர் திரும்ப அந்த ட்ரெய்லரை பார்த்து ரசித்தனர். அதனால் இந்த படம் ட்ரெய்லர் பல மில்லியன் வியூஸ் போனது. பல மில்லியன் கணக்கில் வியூஸ் போனதனாலே புதிதாக வரும் இயக்குநர்கள் நடிகர்கள் இதை பார்த்து பயத்தின் உச்சத்திற்கே போய்விட்டனர். சிலர் பேட்டி கொடுக்கையிலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பல படங்கள் பல கோடியாய் கொடுத்து கதை எடுத்தும் கதையே இல்லாமல் ஒரு வருடத்தில் 10 படங்கள் வெளியிடன. ரசிகர்கள் ஏதோ வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை பார்க்கின்றன. பல படங்கள் பல கோடி ரூபாய் கொடுத்து கதை எடுத்தும் கதையே இல்லாமல் ஒரு வருடத்தில் 10 படம் வெளியிடுகின்றன. ரசிகர்களும் வேறு வழி இல்லாமல் போய் பார்க்கின்றனர். படம் ஓடுதோ இல்லையோ ப்ரமோஷன் என்ற பெயரில் 2 நாளில் எந்த தியேட்டரையும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு கொடுக்காமல் இவர்கள் படம்தான் ஓட வேண்டும் என்று சம்பாதிக்கின்றனர். சமீபத்தில் வெளியான சூர்யா நடித்த ரெட்ரோ படம் எந்த ஒரு கதையும் இல்லை. ஆனால் ப்ரொமோஷன் என்ற பெயரிட்டு 2 நாளில் பல கோடி ரூபாய் வெற்றது. அதே போல விஜய் சேதுபதி நடித்த ஏசிஏ என்ற படம் ஒன்று வெளியிட்டார். இந்த படமும் ஒரு கதையே இல்லை என்று புழு சட்டை மாறன் கழுவி ஊற்றுனதை நாம் பார்த்திருப்போம். அதே போல அடுத்தடுத்து படங்கள் வருஷம் முழுக்க ஒரு 10 படமாவது ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே திறமையான பல இயக்குநர்கள் புதிய இயக்குநர்கள் பழமை திறமை வாய்ந்த நடிகர்கள் புதிய வளர்ந்து வரும் திறமை வாய்ந்த நடிகர்கள் படம் காணாமல் போகின்றது. இப்படி திறமை மிக்க இயக்குனர் தான் அன்பு. அதேபோல் பலரையும் வாழ வைத்து தூக்கிவிட்ட விஜய் நடிகர் சங்கம் அவ்வளவு கடன் வைத்தும் அந்த கடனை எல்லாம் அடைத்த விஜயகாந்த் மகனுக்கே இப்படி ஒரு நிலைமையா என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றன. மே 23 ரிலீஸ் என்று விறுவிறுப்பாக டிக்கெட் எடுக்கும் பணி அமைந்தும் கடைசி நேரத்தில் தியேட்டர்கள் கிடைக்காத காரணம் என்ன? சண்முக பாண்டியன் பேட்டியில் ரசிகர்களுக்கு ஏன் வருத்தம் தெரிவித்தார்? படம் ரிலீஸ் தேதி இன்னும் சொல்ல முடியாத காரணம் என்ன? பணம் கொடுக்கல் வாங்கல் என்பது சகஜம்தான். திரையுலகத்தை பொறுத்தவரை அது படம் ஓடிய பின் மீட்டு கொடுப்பது சகஜம்தான். இதுதான் காரணம் இல்லை வேற எதுவுமா ரசிகர்கள் என்று கேள்வி கேட்கின்றன. வாரி தந்த வள்ளலுக்கே கடைசியில் அந்த நிலைமை என்று நாம் புரிந்து கொண்டோம். கடைசியில் அவரை மறைவுக்கு பின்புதான் அவர்கள் ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நாம் தெரிந்து கொண்டோம். நடிகர் சங்கம் அவ்வளவு கடன், சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்திற்கும் கேப்டன் தலைவராக இருந்து பொறுப்பேற்று கடனையும் அடைத்தார். ஆனால் கடைசியில் அவர் மகனுக்கே ஒரு பண பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சூழ்ந்து அவருக்கு அமைய காரணம் என்ன என்று இன்ன வரைக்கும் ரசிகர்கள் வேதனைப்பட்டு தான் இருக்கிறாங்க. படத்தலைவன் படம் இன்னும் வெளியிட காரணம் என்ன, அதனோட சூழ்ச்சி என்ன என்று மக்களுக்கு புரியாத புதிராக அமைஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.